ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு வறுத்தரைச்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு மசாலாவை நம்ம வறுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி பொடிகளோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொடுத்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி உடஞ்சி வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இது கூட சேர்த்து கொடுத்து எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா குக் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்து கொடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கொதிச்சு வரையில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் வறுத்தரிச்ச கோழிக்கறி குழம்பு தயார். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ மெஷர்மெண்ட்டோட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைத்தா அதையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.